வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஷாமல நவராத்திரியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க போயிடும். ஏன்னா ஷாமல நவராத்திரியா அப்படின்னு என்னங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம நார்மலாக தமிழ்நாடு இந்த பக்கம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொண்டாடுறது வந்து சரஸ்வதி பூஜை வருது பாருங்கள். அந்த நேரத்தில் வரக்கூடிய நவராத்திரியை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். படிப்புக்காக, அதாவது படிப்புக்காக தசமி அன்னைக்கு, விஜய தசமி அன்னைக்கு படிப்புக்காகவும், மற்ற நாட்களில் வந்து நம்ம தொழில் உயர்வதற்காக, நம்ம செய்கிற தொழில் நன்றி செய்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த நவராத்திரி. நார்த் இந்தியா சைடில் மோஸ்ட்லி இந்த ஷாமலா நவராத்திரி எப்போனா தை மாதம் அமாவாசைக்கு அப்புறமா அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து 9 நாட்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தை மாதம் முடிஞ்சிடுச்சு. அதாவது ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து அந்த நவராத்திரி தொடங்கி இதில் இவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சமி திதி அன்னைக்கு, தை மாதம் முடிஞ்சு இந்த ஷாமலா நவராத்திரி ஆரம்பித்தா பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, புதுசாக வந்து ஒரு படிப்புக்கு சேர்க்கறது, ஒரு கல்வி அமைக்கிறது, கல்விக்கு போய் சேர்த்து கலைகள் கற்றுக்கிறதுக்காக, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் சிறப்பாக வாடுறதுக்காக, சிறப்பாக வளர்கிறதுக்காக பஞ்சமி திதியை அவங்க செலக்ட் பண்ணி அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், நமக்கும் நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும், நல்ல படிப்பு வரணும், நல்ல அருள் கிடைக்கணும், அண்ட் நம்மளோட பிஸ்னஸும் டெவலப் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஷாமல நவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய பஞ்சமி தேதியில் நம்ம சிறப்பு பூஜை பண்ணலாம். இந்த மாதம், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 12:30 அடுத்த நாள் திங்கட்கிழமை கிட்டத்தட்ட 10:45 11 மணி வரையிலும் இந்த பஞ்சமி திதி இருக்குது. அப்போ இந்த திதியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பஞ்சமி விரதம் நார்மலாக இருக்கிறதே சிறப்பு. அப்போ பஞ்சமி திதியில் அந்த ஷாமலா நவராத்திரி இந்த நேரத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, என்னால் விரதம் இருக்க முடியாது, பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டுக்கோங்க. பால் பழம் சாப்பிட்லாமா? பால் முடிஞ்சளவு தவிர்த்து விடுங்கள். பழம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்னால் முழுசாக, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, பஞ்சமின்னா நான் கேலண்டரில் என்ன போட்டிருப்பாங்கன்னா இன்று பஞ்சமின்னு போட்டிருப்பாங்க. காலையில் 6 மணி சாயங்காலம் 6 மணி, அப்படி கிடையாது. திதி எப்போ ஆரம்பிக்குதோ, பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், திதி எப்போ ஆரம்பிக்குதோ அப்பையிலேருந்து அந்த திதி முடிகிற வரையிலும் இருக்கிறது தான் அந்த பஞ்சமி திதி விரதம். சரி, என்னால் அந்த மாதிரி ஃபுல் டைம்லாம் விரதம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வேளையாக சாப்பிடாமல் இருங்க, முழு மனசோட. சரிங்களா? ஷாமலா நவராத்திரியை முழு மனசோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ, நீங்கள் என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன கலை கற்றுக்க போகிறீங்களோ, நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறீங்களோ, இல்லை உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, மனசார முழு மனசோட வேண்டிக்கிட்டு இதற்காக நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு இந்த தொழில் சரி பண்ணி கொடுங்க, இந்த தொழிலை சரியாக நடத்தி கொடுங்க, எனக்கு இந்த தொழில் சிறப்பாக மாறட்டும், எனக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறட்டும், எனக்கு நிறைய படிப்பு நல்லா சூப்பராக வரட்டும்னு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த பஞ்சமி திதியிலையும் நம்ம ஒரு புதுசாக ஒரு கலை கற்றுக்க போகிறோம், இல்லை கலை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், அது புதுசாக ஸ்கூலில் சேர்க்க போகிறோம்னாலும் நீங்கள் சகலகலா வள்ளி மாலை படிங்க. சகல கலைகளுக்கும் வள்ளி அவங்க தான். அந்த மாலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, யூடியூப்பில் பார்த்தாலே இருக்கும். சகலகலா வள்ளி மாலை படிங்க. அதில் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல் படிங்க. படிக்கும்போது உங்களுக்குள்ள அந்த தன்மை மாறி, இப்போ சில படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது எக்ஸாம் டைம் வேறு வருதுங்களா, சில படிச்சுட்டு இருக்காங்க, 10th படிக்கிறாங்க, 8th படிக்கிறாங்க, எந்த நாளும் கிளாஸ் படிச்சுக்கிட்டோம், எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சமி தேதி அன்றைக்கி சகலகலா வள்ளி மாலை நிச்சயமாக கேளுங்க. மனசார மனமுருகி அந்த பாட்டை படிங்க. கேட்டுக்கிட்டே கூட படிங்க, படிச்சுக்கிட்டே கேளுங்க, இல்லை மனசார படிங்க. பாராயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. யார் படிக்கணும், யார் பண்ணணும் பாராயணம்? யாருக்கு நீங்கள், அதாவது உங்கள் வீட்டில் பசங்களுக்கு அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்கள செய்ய சொல்லுங்கள். பாராயணம்னா மனப்பாடம் பண்ணி உருகிலாம் படிக்க முடியாது. சரி, படிங்க, கேட்டுக்கிட்டே படிங்க. அட்லீஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து கேளுங்க. ஒரு தியானம் மாதிரி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த வரிகளை சொல்லிக்கிட்டே வாங்க. அதாவது அந்த பாடல் கேட்டுக்கிட்டே அந்த வரிகள் சொல்லிக்கிட்டே வாங்க, கூட மறுபடியும் சொல்லிக்கிட்டே வாங்க. செய்ய 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 தினமும் செய்யுங்க. அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தினமுமே செய்யுங்க. அது முக்கியமாக அன்றைக்கி செய்யுங்க. செய்ய 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 ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், படிப்பு மேலே ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதா பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லா குவியும், ஞாபக சக்தி இருக்கும். எக்ஸாம் ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து மறந்துடுவாங்க. நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகமே வரலை, டென்ஷன் ஆகிடுவாங்க, மறந்துடுவாங்க. இந்த டென்ஷன்லாம் வராது. சில எக்ஸாம் ஃபீவரே வரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தனக்கு மேலே தன்னம்பிக்கை வந்து சூப்பராக படிப்பாங்க, சூப்பராக ஞாபகம் இருக்கும். ரொம்ப மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க, சம்டைம்ஸ் ஃபெயிலே ஆகுறாங்க. அவங்க எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறாங்க? பஞ்சமி தேதி அன்றைக்கி ஷாமல நவராத்திரி இப்போ இந்த பஞ்சமி தேதி அன்றைக்கி உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து யாருக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமோ, யாருக்கு நல்ல மார்க் பண்ணணுமோ அவங்க விரதம் இருந்து
அந்த சகலகலாவளி மாலையும் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நல்ல டாப் ஸ்கோரராக இருந்தாலும் டாப் ஸ்கோரராக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைங்க நான் பாஸ் பண்ணுறதே கஷ்டம், இது எப்படிங்க டாப் ஸ்கோரர்னால் நீங்கள் பாஸ் பண்ணி நல்லபடியாக வெளில வந்துடுவீங்க. நீங்கள் படிப்பில் உயர்றதுக்கும் சரிங்களா. இதே நான் வந்து நிறைய கலைகள் கற்றுக்கிறேன், அந்த கலைகள் எனக்கு சிறப்பாக வரணும். இப்போ நம்ம சரயோகம் கற்றுக்குறோம், ரேக்கி கற்றுக்கிறோம், அப்புறம் நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் கற்றுக்குறோம், நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் கற்றுக்குறோம். இதெல்லாம் நான் சிறப்பாக வரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வேறு ஏதாவது டிகிரி படிக்கிறேன், ஹையர் டிகிரி படிக்கிறேன், மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன், அதுக்கும் சரி, இல்லை போட்டித் தேர்வுகளுக்குள்ளே கலந்துக்கிறேன், அதற்கும் சரி, நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதற்கும் சரி, எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு சகலகலாவளி மாலை பாட்டி கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க, நிச்சயமாக சூப்பராக இருக்கும். சரி, எப்படி பூஜை பண்ணணும்னு கேட்குறீங்களா? நம்ம நார்மலாக என்னங்க பண்ணுவோம், நமக்கு வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்வோம். நிச்சயமாக கடவுளுக்கு, இறைவனுக்கு, தெய்வத்துக்கு நம்ம வந்து படைக்கும் போது நிச்சயமாக ஒரு ஸ்வீட் இருக்க வேண்டும். அது சக்கரை பொங்கல், கேசரி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்வீட் இருக்க வேண்டும். கொஞ்சம் உணவு, சாதம், சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறீங்க பாருங்க, கூட்டு அந்த மாதிரி சாதம் வைங்க. சில பலகாரங்கள் முடிஞ்சால் செஞ்சு வைங்க. ஆனால் பாயசம் செஞ்சு வச்சுருங்க. ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருங்க, பாயசம் செஞ்சு வச்சுருங்க. வழக்கம் போல் தேங்காய் வச்சு, இப்போ தேங்காய், பூ, பழம், வெத்தலை பக்கத்தெல்லாம் வச்சு நார்மலாக வச்சு மனசார ப்ரே பண்ணுங்கள். விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக முடிஞ்சளவு முழு நாள் விரதம் இருங்க. அந்த பஞ்சமி தேதி முழுவதும் விரதம் இருங்க, இல்லைனா ஒரு வேளையாவது விரதம் இருங்க. உங்களுக்கு எது வேணும் நீங்கள் கேட்குறீங்களோ, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் படிப்புக்காக எதை வேணும் நீங்கள் கேட்குறீங்களோ, ஒரு விஷயத்தை நோக்கமாக வச்சுக்கோங்க. அதில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. சரி, ஷியாமளா நவராத்திரி அன்றைக்கி ஷியாமளா அம்மாவை பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ நான் தேடி பார்த்தேங்க, எங்கள் ஊரில் ஃபோட்டோ கடையில் கிடைக்கல அப்படின்னா, நான் அதை ஃபோட்டோ ட்ரை பண்ணேங்க, கடையில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன், ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், கூகுளில் போய்ட்டு ஹை டெஃபினேஷனில் ஷியாமளா அம்மா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க, லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கோங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, அறிவு படிப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் சரி, சிறப்பாக உங்களுக்கு வந்து கைகூடும். சூப்பராக வாழ்க்கையில் டெவலப் ஆகலாம். வாழ்க வளமுடன்.